வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, ஆன்லைனில் தரிசனம் டிக்கெட் புக் பண்ணிட்டு வர்ற பக்தர்கள் உங்கள் ஷெட்யூல்டு டைமுக்கு நீங்கள் வர போகிறீங்க. எந்த பிளான் இல்லாமல் நாங்கள் திருப்பதி வரலான்னு இருக்கோம் நினச்சிங்கன்னா, ஆஃப்லைன் டிக்கெட்டு சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணி, அதாவது திருப்பதிக்கு எந்த பிளான் இல்லாமல் வர அப்படின்னா ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷனோட வந்தோம்னா ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்திலேயே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு தேவை. அதனால தான் ரெகுலராக இந்த சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட்ன்றது நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது திருப்பதி வர்றவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ் ரெகுலராக நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னா இங்கே வந்து பக்தர்கள் கஷ்டப்படக்கூடாது, கரெக்டான இன்ஃபர்மேஷனோட வரணும் பண்ணுறதுக்காக தான் நான் ரெகுலராக சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பதியில் பார்த்தோம்னா சர்வதர்ஷனம் டோக்கன், அதாவது ஆஃப்லைன் தர்ஷனம் டிக்கெட்ன்றது திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்க விஷ்ணுநிவாசம், மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிபிரி ஏரியாவில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இது 3 இடத்துல சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க. கமெண்ட்ஸில் வந்து நிறைய பக்தர்கள் காமனாக கேட்குற டவுட்னு பார்த்தோம்னா, எந்த சென்டருக்கு போனால் டோக்கன் சீக்கிரம் வாங்கலாம் என்ற மாதிரி டவுட் கேட்குறீங்க. இன்டர்னலாக பார்த்தோம்னா இது 3 இடத்துலையும் டோக்கன்ன்றது அந்த 3 சென்டருக்கும் ஆன்லைன் தான். நம்ம எங்கே வாங்கினாலும் சரி ஒரே டிக்கெட் தான். அது வந்து டிக்கெட் எங்கே வாங்கணும்னு பார்த்தோம்னா அது உங்கள் கன்வீனியன்ட். இது பை ட்ரெயினில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்க விஷ்ணுநிவாசம் போயிடுங்க. பை பஸ்ஸில் வந்தால் ஸ்ரீனிவாசம். இல்லை நாங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிளில் வந்தோம், அப்படி இல்லைன்னா எங்களுக்கு டைம் இன்னும் நிறைய இருக்குது டைமு பார்த்தீங்கன்னா நீங்கள் அலிபிரி பூதேவி காம்ப்ளெக்ஸுக்கு போயிடலாம். ஸோ இந்த சென்டரில் தான் க்ரௌடு கம்மியாக இருக்கும், அந்த சென்டரில் க்ரௌடு கம்மியாக இருக்கும், அதெல்லாம் நம்ம கரெக்டாக எஸ்டிமேஷன்லாம் போட முடியாது. கமெண்ட்ஸில் வந்து நிறைய பக்தர்கள் கேட்குறது இதுதான், எந்த சென்டருக்கு போனால் க்ரௌடு கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு க்ரௌடோட தேவையில்லை, ஒரு டைமுக்கு சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது டெய்லி பார்த்தோம்னா மத்தியானம் 3 மணி, 3 இல்லைன்னா 3:30, 3 or 3:30 மத்தியானம் ஒரு 3 மணி நினச்சிக்கோங்க. மத்தியானம் 3 மணிலேருந்து சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது ரெகுலராக இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் மத்தியானமே ஒரு 12 மணி 1 மணிக்கெல்லாம் திருப்பதி இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, டோக்கன்ன்றது வாங்கலாம். அதாவது இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டே மறுநாளுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்லாட்ஸ்ன்றது இஷ்யூ பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் எந்த சென்டருக்கு போனாலும் சரி டைமுக்கு அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த சென்டரில் போனால் தான் சீக்கிரம் கொடுப்பாங்கன்றதெல்லாம் நம்ம எஸ்டிமேஷனே போட முடியாது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நடந்து போகிற பக்தர்கள்னு பார்த்தோம்னா ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு இப்போ டோக்கன்ன்றது ஸ்ரீவாரிமெட்டில் இஷ்யூ பண்ணுறது கிடையாது. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு அலிபிரி பூதேவி காம்ப்ளெக்ஸில் இஷ்யூ பண்ணுறாங்க. அது கூட மத்தியானம் 3 இல்லைன்னா 3:30 மணிக்கு இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு செப்பரேட் கவுண்டர் இருக்குது, அங்கே பூதேவி காம்ப்ளெக்ஸில் வந்து செப்பரேட் கவுண்டர் இருக்குது. நெக்ஸ்ட் டே ஸ்லாட்ஸ் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அதில் கூட ஒரு அப்ராக்சிமேட்டடான்னு பார்த்தா கூட ஒரு 3000லேருந்து 4000 டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க டெய்லி. நடந்து போகிற பக்தர்களுக்கு நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிறதுக்கு டோக்கன் வாங்கினீங்கன்னா ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் மஸ்ட்டாக நடந்து தான் போகணும். அதை வாங்கிக்கிட்டு நம்ம பஸ்ஸில் போகக்கூடாது. இந்த பாயிண்ட்டு கவனம் வச்சுக்கோங்க. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸில் டோக்கன் வாங்கிக்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 6 மணி, ஒரு 5-6 மணி நடுவில் அலோவ் பண்ணுவாங்க நடந்து போகிறதுக்கு. நீங்கள் மஸ்ட்டாக நடந்து போகணும். போகும்போது ஆன் தி வேல 1200வது படி ஏரியாவில் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தர்ஷனம்னு பார்த்தோம்னா நடந்து போகிற பக்தர்களுக்கு செப்பரேட் கியூ எல்லாம் கிடையாது. தர்ஷனத்துக்கு எல்லாமே சர்வதர்ஷனம் கீழே தான் வரும். இது செப்பரேட்டு கியூ, செப்பரேட்டு தர்ஷனமெல்லாம் நடந்து போகிற பக்தர்களுக்கு கிடையாது. அலிபிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்கு செப்பரேட்டாக எந்த டோக்கனும் கிடையாது. நீங்கள் வந்து விஷ்ணுநிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸில் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு அலிபிரி பக்கம் கூட நீங்கள் நடந்து போகலாம், பை பஸ்ஸன்னா போகலாம். இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. நடந்து போகிற பக்தர்களுக்கு செப்பரேட்டாக தர்ஷனத்துக்கு கியூ லைன் கிடையாது. பக்தர்கள் காமனாக இது கேட்குற டவுட் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து
கரெக்டான இன்ஃபர்மேஷன்ன்றது இருக்கணும். அதுக்காக தான் நான் சர்வதர்ஷனத்துக்கு சம்மந்தப்பட்டு மேக்ஸிமம் நான் எந்த சப்ஜெக்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ, இப்போ வந்து ஆன்லைன் புக்கிங்கு, அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன், அது எந்த தர்ஷனத்துக்கு சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் கண்டிப்பாக நான் எண்டிங்கில் சர்வதர்ஷனத்துக்கு சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ன்றது நான் ரெகுலராக ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, எந்த பிளான் இல்லாமல் திருப்பதி வர்றவங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் இருக்கணும். கரெக்டான இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்திலே சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்துடலாம். இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கரெக்டாக வரும். அதே போல் சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் டெய்லி நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். யாராவது உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதி வர்றவங்க அந்த வேலை வந்துட்டு இருந்தாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அவங்கள டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோ சொல்லுங்கள். அதில் வந்து டோக்கனோட ஸ்டேட்டஸ் நம்ம ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.